வெல்கம் டு மை சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் வச்சு வீட்டிலேயே விநாயகர் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டிலே விநாயகர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மைதா 1 கப், மஞ்சள் தூள் 1/2 கப், பவுடர் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், மில்க் 1 கப், மைதா, மஞ்சள் தூள், பவுடர் சுகர் இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு கலந்துக்கோங்க. மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. டோவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பேஸ் பண்ணிடலாம். நான் இங்கே பேஸ் பண்ணுறதுக்காக சின்ன பால் எடுத்து நல்லா உருட்டிக்கிறேன். பாலோட சென்டர் பாயிண்டில் விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பேஸை இந்த பிளேட்டோட அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விநாயகருடைய கால் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா லென்த்தியாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதோட டிப்பை விநாயகர் பாதம் பண்ணுறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் அப்ளை பண்ணி இந்த லெக்கை பேஸ்மெண்ட்டோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் லெக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் மில்க் அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதோட அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு பெல்லி பண்ணிக்கலாம். இங்கே பெல்லி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பால் எடுத்து அதை ஓவல் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் அப்ளை பண்ணி எல்லா சைடும் இந்த பெல்லியை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது அதோட நல்லா அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்து விநாயகருக்கு செஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு ஹேண்டு பண்ணிடலாம். இங்கே ஹேண்டு பண்ணுறதுக்காக ஸ்மால் சைஸ் பாலை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேண்டை இந்த பாடியோடு அட்டாச் பண்ணிவிட்டு லட்டு பண்ணுறதுக்காக உள்ளங்கை பண்ணிடலாம். இன்னொரு ஹேண்டில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உள்ளங்கை பண்ணியிருக்கேன். விநாயகரோட ஹெட்டையும் பாடியோடு அட்டாச் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் விநாயகருக்கு தும்பிக்கை பண்ணிடலாம். தும்பிக்கையோட டிப்பை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. இதுக்கு மேலே நீங்கள் விநாயகருக்கு இதே மாதிரியே கிரீடம் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே விநாயகருக்காக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்.
எக்ஸ்ட்ராவாக எலி லட்டு பண்ணியிருக்கேன். இங்கே லட்டுக்காக சின்ன பவுலில் கேசரி பவுடரில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அவருடைய கண்ணுக்காக மிளகு, பூனலுக்காக ஒயிட் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். திருநீரை கரைச்சி டூத் பிக்கை டிப் பண்ணி தந்தம் பண்ணியிருக்கேன். பட்டைக்காக திருநீரை கரைச்சி வரைஞ்சிருக்கேன். சிகப்புக்காக குங்குமம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக விநாயகருடைய காதுக்காக 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக வீட்லேயே சிம்பிளாக விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. ஐ ஹோப் இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.